உபிக்யூட்டின் லிகேஸ் இது ஒரு டைப் ஆஃப் லிகேஸ் தான். லாஸ்ட் வீடியோல நம்ம லிகேஸ் பத்தின டீடைல் வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த உபிக்யூட்டின் லிகேஸ் உடைய டைப்ஸ் E1, E2, E3 இதெல்லாம் வந்து உபிக்யூட்டினை கொண்டு போய் இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு சேர்க்கிற வேலை எப்படி பண்ணுது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உபிக்யூட்டின் லிகேஸ் அப்படின்னா அது வந்து புரோட்டியோசோம்க்கு கொண்டு போய் சப்ஸ்ட்ரேட்டை ஆர் டார்கெட் புரோட்டீனை புரோட்டியோசோம்க்கு கொண்டு போய் டீக்ரேட் பண்ணக்கூடியது அப்படின்னு. ஸோ இதை தவிர வேற ஃபங்க்ஷன்ஸும் இந்த உபிக்யூட்டின் லிகேஸ் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ சொன்ன மாதிரி தான் லிகேஸ் வந்து உபிக்யூட்டினை மூவ்மெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ லிகேஸ் இங்க என்ன வேலை பார்க்குது அப்படின்னா உபிக்யூட்டின் கேரியரா வேலையை பார்க்குது. ஸோ இந்த உபிக்யூட்டின் கேரியரா உபிக்யூட்டினை கொண்டு போய் அனதர் புரோட்டீனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த உபிக்யூட்டின் அப்படின்றது ஒரு மார்க் கொடுக்குற மாதிரி, ஒரு டேக் கொடுக்குற மாதிரி. ஸோ இதை வச்சுதான் இதை டீக்ரேட் பண்ணணுமா இல்லை வேற என்ன செய்யணும் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த டேக் கொடுக்கக்கூடியது இந்த உபிக்யூட்டின். ஸோ இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது லிகேஸ். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டார்கெட் புரோட்டீன், அதாவது சப்ஸ்ட்ரேட் ஆர் டார்கெட் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு கொண்டு போய் உபிக்யூட்டினை சேர்க்கும் போது இங்க வர பாண்டிங், அந்த பாண்ட் தான் ஐசோபெப்டைட் பாண்ட். அந்த பாண்ட் இந்த சப்ஸ்ட்ரேட்டோடைய எந்த பார்ட்டை டார்கெட் பண்ணும் அப்படின்னா லைசின் அப்படின்ற அமினோ ஆசிடை போய் டார்கெட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் புரோட்டீன் அப்படின்னும் போதே செயின் ஆஃப் அமினோ ஆசிட் கொண்டது. ஸோ இந்த ஒவ்வொரு அமினோ ஆசிடும் ஒவ்வொரு நேம்ஸ் இருக்கும். ஸோ இதுல லைசின், அந்த லைசின் 48th பொசிஷன்ல இருக்கும். ஸோ இந்த லைசின் இது எங்க இருக்கும்? இது டார்கெட் புரோட்டீன் ஆர் சப்ஸ்ட்ரேட். இந்த லைசின் 48ஓட இந்த உபிக்யூட்டினை போய் அட்டாச் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கறது தான் இந்த லிகேஸ் என்சைம். ஸோ இந்த லிகேஸ் என்சைம் என்ன பண்ணும்? இந்த லிகேஸ் தான் உபிக்யூட்டினை கொண்டு போய் டார்கெட் புரோட்டீனோட அட்டாச் பண்ண முடியும். ஸோ இந்த டார்கெட் புரோட்டீனோட இந்த உபிக்யூட்டினை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து டேகாக மாறிடுது இந்த உபிக்யூட்டின். ஸோ டேகாக காமிக்கிறதுக்கு வந்து புரோட்டியோசோம் வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோ புரோட்டியோசோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உபிக்யூட்டின் புரோட்டீன் லிகேஸ். இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ளூ வந்து உபிக்யூட்டின் லிகேஸ். இது வந்து E3 உபிக்யூட்டின் லிகேஸ். ஸோ இந்த லிகேஸ் சப்ஸ்ட்ரேட்டோட அட்டாச் ஆயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய கிரீன் அண்ட் ரெட் ரீஜன் தான் சப்ஸ்ட்ரேட் பெப்டைட், அதாவது டார்கெட் பெப்டைட். E3 உபிக்யூட்டின் லிகேஸ் காம்ப்ளெக்ஸ் ஆயிருக்கிறது E2 கூட. ஸோ இந்த E2 தான் வந்து நம்ம எப்படி இந்த உபிக்யூட்டினை E2 கொண்டு வந்து இந்த E3 கிட்ட சேர்க்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் இப்படி தான் இருக்கும். E3 உபிக்யூட்டின் லிகேஸ் அப்புறம் E2ஓட சேர்ந்து தான் இருக்கும். இதுதான் உபிக்யூட்டின் லிகேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த உபிக்யூட்டினோட பிரசன்டா இருக்கும். இது சப்ஸ்ட்ரேட்ல போய் ஒரு பெப்டைட் பாண்ட் உருவாக்கும். இங்க இருக்கிற கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர் வந்து உபிக்யூட்டின். உபிக்யூட்டின் லிகேஸ் நம்ம பார்த்தோம் புரோட்டியோசோம்க்கு கொண்டு போய் இந்த டார்கெட் புரோட்டீனை கொண்டு போய் சேர்க்கும். அதை தவிர என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா செல் டிராஃபிக்கிங் அதுவும் பண்ணும். அதுக்கப்புறம் DNA ரிப்பேர், சிக்னலிங் பண்றதும், அப்புறம் செல் சைக்கிள் கண்ட்ரோல் பண்றதுக்கும், அப்புறம் மீடியேட்டிங் த டிகிரடேஷன் ஆஃப் சைக்ளின்ஸ் டீக்ரேட் பண்றதுக்கும், இந்த செல் சைக்கிள் நடக்கும்போது மைட்டோசிஸ் மியோசிஸ்ல இந்த சைக்ளினை டீக்ரேட் பண்ணணும். ஸோ அந்த வேலையும் அது பார்க்கும். அதுக்கப்புறம் சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸ் இன்ஹிபிட்டர் புரோட்டீனையும் வந்து டீக்ரேட் பண்றதுக்கான வேலையை அது பார்க்கும். இது ஹியூமன் ஜீனோம்ல ஓவர் 500 to 1000 E3 லிகேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்பேர் டு E1, E2 இந்த E3 லிகேஸ் தான் அதிகமா இருக்கு ஹியூமன் ஜீனோம்ல அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. இந்த E3 லிகேஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எது கூட கான்ஜுகேஷனா இருக்கும்னா இங்கேயே நம்ம ஸ்ட்ரக்சர்ல பார்த்துட்டோம் E2 கூட. E2 வந்து இது கூட சேர்க்கக்கூடியது E1. ஸோ ஃபர்ஸ்ட் E1 E2 கூட கான்ஜுகேஷனா இருக்கும். அப்புறம் E2 கொண்டு வந்து இந்த E3 கூட கொண்டு வந்து சேர்த்துட்டு E2 ரிலீஸ் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ அதை தான் நம்ம உபிக்யூட்டினேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த E1 ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய சிஸ்டீன் ரெசிடியூ, அந்த சிஸ்டீன் ரெசிடியூவை அட்டாக் பண்ணக்கூடியது வந்து ATP. ஸோ இப்போ ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது எப்போ உபிக்யூட்டினேஷன் ஆகணும் அப்படின்னு ஒரு சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் E1ல இருக்கக்கூடிய இந்த சிஸ்டீன் ரெசிடியூவை ATP வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இந்த அடினைன் ட்ரைபாஸ்பேட்ன்றது எனர்ஜி, ஸோ எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இந்த ATP அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து இந்த உபிக்யூட்டினோட கான்ஜுகேஷனை ஏற்படுத்திக்கும். ஸோ உபிக்யூட்டினோடைய C டெர்மினல் இருக்கக்கூடிய கிளைசின், நமக்கு இங்க இருக்க ஸ்ட்ரக்சர் தான் உபிக்யூட்டின். இந்த உபிக்யூட்டினோடைய C டெர்மினல், இந்த எல்லோ ரீஜன் தான் C டெர்மினல் இருக்கக்கூடிய கிளைசின். இங்க E1 உடைய காம்ப்ளெக்ஸ் ஏற்படும் வித் ஹெல்ப் ஆஃப் ATP. இந்த ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். இப்போ E1 ligase with help of ATP energy and releasing AMP and pyrophosphate and attaches with ubiquitin. இதுதான் நம்ம இந்த இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த ATPயோட இந்த ubiquitin E1 ligase காம்ப்ளெக்ஸ் நடக்கும். அடுத்ததான் இந்த E1 ubiquitin காம்ப்ளெக்ஸ் வந்து உபிக்யூட்டினை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எதுக்கு? E2 லிகேஸுக்கு உபிக்யூட்டினை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்தயோலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ATP இந்த E1ல இருக்கக்கூடிய
இந்த உபிக்யூட்டின் காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்தும் போது வரக்கூடிய இங்க இருக்கிற பாண்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா தயோஎஸ்டர் உபிஎஸ் E1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து இந்த பாண்ட் வந்து தயோஎஸ்டர் பாண்ட். ஸோ இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா டைபாஸ்பேட் ஹைட்ரோலைசிஸ் இங்கே நடக்குது. ஸோ இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து டைபாஸ்பேட் ஹைட்ரோலைசிஸ். தெளிவாக பார்த்துட்டோம் இந்த ரியாக்ஷன். இப்போ E2ல இருந்து அடுத்தது E3க்கு இந்த உபிக்யூட்டின் ஷிஃப்ட் ஆகணும், ஆர் E3க்கு ஷிஃப்ட் ஆகாம டைரக்டா சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அந்த ரியாக்ஷனை தான் டிரான்ஸ்தயோலைசன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்தயோலைசன் ரியாக்ஷன் வந்து ரெண்டு டைப்ஸா நடக்கும். எப்படின்னா ஒன்று வந்து HECT RBR E3 அந்த மூலியமாவும் நடக்கும், E3ல ஒரு டைப். ஆர் ரிங் E3 அந்த டைப் மூலியமாவும் நடக்கும், இதுவும் E3 லிகேஸ்ல ஒரு டைப். இப்போ ஹெக்ட் RBR E3ல நடக்கும்போது அந்த ஹெக்ட் அப்படின்றது ஹோமோலோகஸ் டு E6 AP கார்பாக்சைல் டெர்மினஸ் அப்படின்ற விரிவாக்கம் கொண்டது. E2 லிகேஸ் உபிக்யூட்டினை E3க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கு அப்புறமா E3 அகைன் டிரான்ஸ்ஃபர் உபிக்யூட்டின் டு சப்ஸ்ட்ரேட் டார்கெட் புரோட்டீன். ஸோ இப்படி இந்த ஷிஃப்டிங் நடந்தாக்கா இது வந்து ஹெக்ட் மூலியமா நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ரிங் E3 லிகேஸ் மூலியமா நடந்ததுன்னா அது E2ல இருந்து E3க்கு ஷிஃப்ட் ஆகாம டார்கெட் புரோட்டீனுக்கு உபிக்யூட்டினை டிரான்ஸ்ஃபர் பண்றது. இது வந்து ரிங் E3 லிகேஸ் மூலியமா நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் மூலியமா உபிக்யூட்டின் டார்கெட் புரோட்டீனை சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு டீக்ரடேஷனுக்கு மெயினா வர்றது பாலி உபிக்யூட்டினேஷன். ஸோ இது மறுபடியும் உபிக்யூட்டினை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த டார்கெட் புரோட்டீனுக்கு உபிக்யூட்டின் லைனா டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா பாலி உபிக்யூட்டினேஷன் நடந்ததுக்கு அப்புறமா இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். சப்ஸ்ட்ரேட் ஆர் டார்கெட் புரோட்டீனுடைய லைசின் K48, அதாவது K48ல போய் இந்த உபிக்யூட்டின் அட்டாச் ஆயிடுது. இது வந்து இந்த அட்டாச்மெண்ட் ஆகும்போது ரிமூவ் ஆகக்கூடிய அமினோ ஆசிட் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டின். அப்போ ரிமூவ் ஆகப்படும் போது நம்மளுக்கு ஐசோபெப்டைட் பாண்ட் ஏற்படும். இதுக்கு உபிக்யூட்டின் பாலி உபிக்யூட்டினுக்கும் இந்த டார்கெட் புரோட்டீனுக்கும் வர பாண்ட் வந்து ஐசோபெப்டைட் பாண்ட். ஸோ இப்படி வந்து டேக் ஆனதை தான் நம்ம புரோட்டியோசோம் ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து டீக்ரேட் பண்ணிடும். இப்போ டீக்ரேட் பண்ண வேண்டிய புரோட்டீனா இருந்தா புரோட்டியோசோம் மூலியமா டீக்ரேட் பண்ணப்படும். இதே ரியாக்ஷன் வைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் டீட்டெயிலா ஸோ E1 ATP அப்புறம் உபிக்யூட்டின் உடைய காம்ப்ளெக்ஸ் மூலியமா ஃபார்ம் ஆகிறது E1 உபிக்யூட்டின் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ ரிலீஸ் ஆகிறது AMP அடினைன் மோனோபாஸ்பேட் அண்ட் பைரோபாஸ்பேட். E2க்கு உபிக்யூட்டின் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது E2 உபிக்யூட்டின் காம்ப்ளெக்ஸும் E1 ரிலீஸும். E2 உபிக்யூட்டின் காம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எதுக்கு அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது E3 லிகேஸ். அந்த E3யை ஹெக்ட் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது E2ல இருந்து ஹெக்டுக்கு அப்புறம் சப்ஸ்ட்ரேட்டுக்கு உபிக்யூட்டின் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதே ரிங் E3 மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுச்சு அப்படின்னா E2 லிகேஸ்ல இருந்து டைரக்டா உபிக்யூட்டின் சப்ஸ்ட்ரேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அங்க வர பாண்ட் ஸோ எதை போய் டார்கெட் பண்ணுது அப்படின்றத இந்த கிளியர் பிக்சர்ல பார்க்க முடியும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய இந்த சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லைங்களா, சப்ஸ்ட்ரேட்டோடைய உபிக்யூட்டின் பாண்டிங் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர்றது தான் நம்மளுடைய புரோட்டியோசம் டீக்ரடேஷன் ஆர் ஃபர்தர் ப்ராசஸ். அது வந்து DNA ரிப்பேருக்கோ இல்லை வேற ப்ராசஸ்க்கோ யூஸ் ஆகும். அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா ஹோமியோஸ்டாட்டிஸ், செல் சைக்கிள், DNA ரிப்பேர் பாத்வே, அப்புறம் வெரைட்டி ஆஃப் கேன்சர் பாத்வேலையும் அது உதவியா இருக்கு. ஸோ கேன்சர் ரிலேட்டட் ப்ரோட்டீனான MDM2 RCA1 அண்ட் வான் ஹிப்பல் லிண்டோ டியூமர் சப்ரஸர். ஸோ இதை பாத்வேக்கும் இந்த E3 உபிக்யூட்டின் லிகேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து உதவியா இருக்கு. அந்த என்னென்ன ஃபேமிலின்னு இப்போ ஒன்று பார்த்தோம் ஹெக்ட் அப்படின்னு, இன்னொன்று வந்து ரிங் ஃபிங்கர் அப்படின்னு. இந்த ரிங் ஃபிங்கர் அப்படின்றது தான் இங்க இருக்க ஃபேமிலியிலே லார்ஜஸ்ட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் வர்றது யூபாக்ஸ், அப்புறம் PHD ஃபிங்கர். இப்போ இந்த ரிங் ஃபிங்கர் தான் வந்து லார்ஜஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து லிகேஸ் அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் அதாவது APயும் SCF காம்ப்ளெக்ஸும் அடங்கி இருக்கு. இப்போ இந்த SCF காம்ப்ளெக்ஸே மல்டிபிள் ப்ரோட்டீனால ஆனது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு FBOX, SKP1, குலின் 1, அதுக்கப்புறம் RBX1ஓட இந்த E2 உபிக்யூட்டின் எல்லாம் சேர்ந்து டார்கெட் ப்ரோட்டீனை வந்து காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து SCF காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் இந்த SCF காம்ப்ளெக்ஸ்ல 4 ப்ரோட்டீன் இருக்கு, இப்பதான் நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமானது RBX1, CUL1, SKP1 அண்ட் FBOX ப்ரோட்டீன். இதுல இருக்கக்கூடிய இந்த FBOX தான் வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் SCF காம்ப்ளெக்ஸோட இந்த சப்ஸ்ட்ரேட்டையும் பைண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான காம்ப்ளெக்ஸ் FBOX ப்ரோட்டீன். ஒரு ஃபேமிலியும் இந்த ஹெக்ட், அதுக்கப்புறம் யூபாக்ஸ், PHD ஃபிங்கர் இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய மல்டிபிள் ப்ரோட்டீன் சேர்ந்து இருக்கும். E3 உபிக்யூட்டின் லிகேஸ் பண்ணக்கூடிய இந்த டேகிங், அதுக்கப்புறம் இந்த செல் சைக்கிள் ரிப்பேர் எல்லாம் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம்.
முன்னாடியே நம்ம பார்த்தோம் உபிக்யூட்டினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். இதோட சி டெர்மினல்ல இருக்கக்கூடியது கிளைசின், அதுக்கப்புறம் என் டெர்மினல்ல இருக்கக்கூடியது மீத்தியோனைன், இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் மீத்தியோனைன், அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியதெல்லாம் லைசின் ரெசிடியூஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் வந்து இந்த உபிக்யூட்டின் டேக் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஒரு உபிக்யூட்டின் போய் சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆச்சு அப்படின்னா அதை உபிக்யூட்டைலேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல சிங்கிள் உபிக்யூட்டின் மாலிக்யூல் போய் பைண்ட் ஆகும்போது எண்டோசைட்டோசிஸ் பாத்வே ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அது எங்கன்னா மெம்பரன் புரோட்டீன்ல தான் இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பாஸ்போரைலைசேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த எபிடர்மல் growth ஃபேக்டர் ரிசெப்டர்ல இருக்கக்கூடிய டைரோசின், அதாவது 1045th பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த டைரோசின் இருக்கு இல்லைங்களா, அதை போய் டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படுவது தான் இந்த E3 லிகேஸ் ப்ராசஸ். மோனோ உபிக்யூட்டிலேஷன் பண்ணி இந்த EGFR பாத்வேல போய் இந்த வேலையை பார்க்கக்கூடியது எதுக்கு உதவும் அப்படின்னா டிராஃபிக்கிங் ஆஃப் லைசோசோம் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அடுத்தது பாலி உபிக்யூட்டிலைசேஷன் அப்படின்னா இதே உபிக்யூடின் ஒன் மோர் ஒரு 4 or 5 வந்து அட்டாச் ஆகிறது தான் பாலி உபிக்யூட்டிலேஷன். ஸோ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் செயின் ஆஃப் உபிக்யூட்டின் மாலிகூல்ஸ் சேர்றது. இங்க இந்த சி டெர்மினல்ல தான் வந்து நியூ உபிக்யூட்டின் வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த எல்லோ ரீஜன்ல. ஸோ இந்த கிளைசினோட வந்து இன்னொரு உபிக்யூட்டின் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ 4 உபிக்யூட்டின் டேக் அது லைனா 4 உபிக்யூட்டின் டேகும் சப்ஸ்ட்ரேட் உடைய லைசின் 48 முன்னாடி பிக்சர்ல பார்த்தோம். நம்ம சப்ஸ்ட்ரேட் ஆர் டார்கெட் புரோட்டீன் உடைய லைசின் 48 இது ரெண்டும் சேர்ந்தா இந்த பாலி உபிக்யூட்டினேஷனும் இந்த லைசின் 48ல போய் அட்டாச்மெண்ட் ஆகி இருந்தாக்கா இது எதை ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்? புரோட்டியோசோம் அப்படின்ற டீக்ரடேஷன் பண்ணக்கூடிய புரோட்டீனை ரெக்ரூட்மெண்ட் பண்ணும். ஸோ ஃபர்தர் டீக்ரடேஷன் நடக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த மோனோ உபிக்யூட்டிலேஷன் அதுக்கப்புறம் பாலி உபிக்யூட்டிலேஷன்ல பார்த்தது தவிர நம்ம இந்த E3 லிகேஸ் MDM2 நம்ம இந்த E3 லிகேஸ் நிறைய டைப்ஸ் பார்த்தோம். அதுல ஒன்னான MDM2 இதை எதை உபிக்யூட்டிலேட் பண்ணோம் அப்படின்னா P53. இந்த P53 எய்தர் டீக்ரடேஷன் டார்கெட் புரோட்டீனை டீக்ரடேஷன் பண்ணும்போது இந்த K48ல போய் அட்டாச் ஆகி பாலி உபிக்யூட்டினேஷன் ஆச்சுன்னா இது டீக்ரடேஷன் நடத்தப்படும். ஆர் மோனோ உபிக்யூட்டிலேஷன் ஆச்சுன்னா இது நியூக்ளியர் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ சேம் E3 லிகேஸ் MDM2. ஸோ இந்த P53 ரெண்டு விதமா வந்து மாற்ற முடியுது. உபிக்யூட்டிலேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்தோம். அதோடைய ரெண்டு டைப்ஸும் பார்த்தோம். இந்த உபிக்யூட்டிலேஷனை தான் பண்ணணும் அப்படின்றது அதை டிஃபரன்ஷியேட் பண்றதும் இப்போ நார்மல் ப்ரோட்டீனுக்கும் இந்த உபிக்யூட்டிலேஷன் ஆன இந்த ப்ரோட்டீன் ஆர் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்க ப்ரோட்டீன் எது அப்படின்றது நம்மளுக்கு ரெகக்னிஷன் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அப்போ எதை வச்சு ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா ரெகக்னிஷன் ஆஃப் டெக்ரான்ஸை வச்சு. உபிக்யூட்டினேஷன் இன்ஆக்டிவ் ப்ரோட்டீனும் ஆக்டிவ் ப்ரோட்டீனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டீக்ரான்ஸ் தான் உதவியா இருக்கும். இந்த டீக்ரான்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஷார்ட் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ். டீட்டெயில்டா சொன்னதே தான். இப்போ இந்த சப்ஸ்ட்ரேட் நம்ம உபிக்யூட்டின் ஆன இந்த சப்ஸ்ட்ரேட் அதுக்கப்புறம் மோனோ ஆர் மல்டி உபிக்யூட்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இந்த மோனோ மல்டி அப்படின்றது ஒரு உபிக்யூட்டின் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்காம பல உபிக்யூட்டின் வந்து இங்க அட்டாச் ஆகும். அதுதான் மோனோ ஆர் மல்டி மோனோ உபிக்யூட்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் மோனோ ஆர் மல்டி உபிக்யூட்டினேஷன் நடந்தது அப்படின்னா அது DNA ரிப்பேர் இருக்கும் ஆர் டிராஃபிக்கிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு மெயினா ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆர் 26X புரோட்டியோசோமல் டீக்ரடேஷனுக்கு அனுப்புறதுக்கும் ரெடியா இருக்கும். ஸோ பட் மோஸ்ட்லி பாலி உபிக்யூட்டினேஷன் தான் இந்த 26S புரோட்டியோசோமல் டீக்ரடேஷன் பண்றதுக்கு உதவியா இருக்கும். உபிக்யூட்டின் லிகேஸ் பத்தின டீடைல்டு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இதுல கிடைச்சிருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட், ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.